ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஎம்கேக்கு வந்து தேவைப்படுது. திமுக 2.0 பண்ணணும்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவைவ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கிராஸ் ரூட் வரைக்கும் போய் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. ஏன்னா இந்த கட்சி வலிமையான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த ஒரு பில்டிங்கில் பில்லர் இருக்கிற மாதிரி ஒரு பில்லரை எடுக்கணும்னா நாங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரெக்டாக பண்ணணும். எல்லா ப்ரொப்போசிஷன்ஸ் கால்குலேஷனும் போட்டு தான் நாங்கள் செய்ய முடியும். எடுத்தோம் கவுத்துன்னு டக்குன்னு பில்டிங்கை உடச்சிட்டு போகிறது இல்லை. அது அதெல்லாம் வந்து எதில் சாத்தியமாகும்னு சொல்லி சொன்னால் செட்டு போடுறதுல வேணால் சாத்தியமாகும். இதை இடிச்சுட்டு அதை போடுனா அங்கே செட்டு போட்டுக்கிட்டு புதுசாக போவாங்க. அது அப்படி இல்லை இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் இட் வில் டேக் சம் டைம். நிதானமாக செய்யலாம். என்ன அவசரம், 6 மாதம் டைம் இருக்குது இல்லையா? அதனால் 1 மாதம் எங்களுக்கு ஆய்வுக்கு விட்டாலும் அதற்கு அடுத்து 2 மாதங்கள் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. கட்சியில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இப்போ வந்து எல்லாரும் எழில நாகநாதன் கூட நேற்று ஒரு கமெண்ட் ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாரு. ஆடி வந்து 67 வயசு ஆகுதுன்னு நீ இன்னும் அந்த கிண்டல் அடிச்ச மாதிரி சந்தானம் அவரு ஒரு பதிவு அவருடைய காமெடி ஒன்று, இந்த 60 வயசுக்கு மேல இருக்கலாம் இன்னும் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா பெஞ்சன்னு கேட்பாரு. அது மாதிரியான நிகழ்வுகள் ஒரு சிலதெல்லாம் வந்து பதிவுகளாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் வழி விடணுங்கிறது தான் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர்களை அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். 18 வயது இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அவர்களுடைய சிந்தனைக்குள்ளார ஜென்சி மோடுக்கு வந்து திமுக மாற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வந்து 15 வயதிலிருந்து 25 வயது இருக்கக்கூடியவர்களை திமுகக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி அவர்களுடைய இன்க்ளூசிவ்னஸ் தேவைப்படுது. அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சீனியர்ஸ் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவர்கள் அதற்கான வழிகளை விடணுங்கிறதும் இப்போ இன்னைக்கு எங்களுடைய பார்வைகளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டமும் பலரும் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இருக்கிறவங்க அதெல்லாம் மாற்றுறதுக்கான வேலைகள் இட் டேக் சம் டைம். இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுங்கிறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு நடந்துடாது. டீப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும்பொழுது அதான் பெரும் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள்னு முதலமைச்சர் சொன்னாங்க இல்லையா? சாரி, முதலமைச்சர்னே திரும்ப வருது. பரவாயில்ல, இந்த பதிவில் அப்படியே வச்சுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு வேற சிஎம் இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்கள் இருக்கின்ற வரை அவர் தான் ஆழ்வார்.